பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே கமல விநாயகர் சத்சங்கத்தின் சார்பாகவும் உரசை திருநெறி கழகத்தின் சார்பாகவும் இங்கே மாதந்தோறும் நாம் சிந்தித்து வருகிற திருமூலர் அருளி செய்த திருமந்திரத்தில் இன்றைய தினம் தொடர்ந்து 30 உபதேசம் என்கிற பகுதியிலே சில பாடல்களை முதல் தந்திரத்திலே சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த அற்புதமான பிரதோஷ வேளையில் அன்பார்களெல்லாம் இங்கே வழிபாட்டை மிகவும் ஞான நிலையிலே இருந்து பூசித்து செய்து அமர்ந்திருக்கிற இந்த வேளையிலே எழில் ஞான பூசை என்று அழைக்கப்பெறுகிற இந்த சொற்பொழிவு அரங்கத்திலே உங்களை எல்லாம் அடியேன் பணிவோடு மகிழ்ந்து வணங்கிக் கொள்கின்றேன். மனத்தையும் மொழியையும் சிந்தனையையும் நாம் தொடர்ந்து தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி மனத்தையும் மொழியையும் தூய்மை செய்வதற்கு நமக்கு பெரிய வாய்ப்பாக அமைந்தது தான் இந்த திருமுறைகள். நல்ல சொற்கள் நமக்கு மகிழ்வை பெருக்கும். நல்ல சொற்களை நாம் கேட்கிற பொழுது நம்முடைய கருவி கரணங்கள் தூய்மை உறுகிறது. ஒலிக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு. இந்த ஒலியினுடைய நுட்பத்தை தான் நாதம்னு சொல்லுகிறோம். நாதம் வேறு, ஒலி வேறு. நாதம் என்பது சூட்சமம், ஒலி என்பது தூலம். எது கேட்கப்படுமோ அது ஒலி, எது கேட்பதற்கு மூலமாக விளங்குகிறதோ அது நாதம். ஆலமரம் தூலமா தெரியும், ஆனா அது எந்த வித்திலிருந்து வந்ததுங்கிறது சூட்சமம். நாதத்திலிருந்து பிறக்கின்ற ஒலிகளை இந்த செவி கேட்கும், நாதத்தை இந்த செவி கேட்க முடியாது. நாதம் என்பது பார்த்தீங்கன்னா சிவ தத்துவத்தில், நம்ம சைவ சித்தாந்தத்தில் அதை சொல்றோம். 36 தத்துவத்தில் சிவ தத்துவத்தில் வருது அது நாதம். இப்ப நாம சொல்லுகிற இந்த ஒலி ஒளி ரெண்டும் இருக்க, இந்த ஒலிக்கும் ஒளிக்கும் சூட்சமமா இருக்கிறதா நாதமும் விந்தும். எப்படி இந்த ஒலியை இந்த காதால கேட்க முடியும், அதாவது அந்த நாதம் என்று சொல்லக்கூடிய ஒலியினுடைய மூலத்தை இந்த காதால் கேட்க முடியாதோ, அதுபோல கண்ணாலே காணப்படுகின்ற ஒளியினுடைய சூட்சமமாக விளங்கக்கூடிய விந்துவையும் கண்ணால காண முடியாது. எப்படி நாதத்தை காதால கேட்க முடியாதோ அதுபோல விந்துவை கண்ணால பார்க்க முடியாது. இந்த கண்ணால பார்க்க முடியாத ஒளியும் காதால் கேட்கப்பட முடியாத நாதமும் தான் எல்லா தத்துவங்களுக்கும் அடிப்படை. 36 தத்துவங்களுக்கும் அடிப்படை அதுதான். நாதம், விந்து, ஈஸ்வரம், சாதாக்கியம், சுத்த வித்த, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், மண்ணு, நீரு, தீ, காற்று, ஆகாயம், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, மெய்யு, கையு, காலு, நாக்கு, எருவாய், கருவாய். 36 சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு மண்ணில் ஆரம்பிச்சு நாதம்னு சொல்லுவாங்க. இதை மண் முதல் நாதம் ஈராக 36 தத்துவம். ஆர்டர் எப்படி அப்படின்னு சொன்னா முதல்ல நமக்கு தெளிவாகிறது மண்ணு தான் தெரியும். அதுலயே சுத்திக்கிட்டு இருப்பான். அந்த மண்ணு தத்துவம் மட்டும்தான் தெரியும், மண்ணு தான் தெரியும். இருக்கிறதுலயே தூலம் மோஸ்ட், அதுதான் தூலம். இருக்கிறதுலே சூட்சமம் மோஸ்ட் நாதம். இந்த சூட்சம மோஸ்டா இருக்கக்கூடியது இருக்கு பாருங்க, மிக மிக நுட்பமாக விளங்கக்கூடிய நாதம் இருக்கு பாருங்க, அது மிக மிக நுட்பமாக இருக்கக்கூடிய ஒளி தெரிஞ்சதுக்கு அப்புறம் கேட்கும்.
அதனால தான் ரொம்ப ரொம்ப தூளமா இருக்கிறது எது? மண்ணு. ரொம்ப ரொம்ப தூளமா இருக்கிறது எது? மண்ணு. அதுதான் ரொம்ப ஆரம்ப நிலை. ரொம்ப இது அது கூட தெரியலன்னு தான் சொல்றது. சுத்தம் மண்ணா இருக்கிறான் ஐயா அப்படின்னு சொல்றதுல்ல. அப்படின்னா அங்கேயே பிரிமிட்டிவா இருக்கிறான், அந்த ஸ்டேஜ்லயே இருக்கிறான், ரொம்ப எர்லி ஸ்டேஜில் இருக்கிறான், இன்னும் துவக்கத்திலேயே இருக்கிறான். அப்படிங்கிறவன என்ன சொல்றோம்? மண்ணா இருக்கிறான் ஐயான்னு. இன்னும் மேல வரலன்னு அர்த்தம். இந்த மண்ணு தான் ஆரம்ப நிலை. மண்ணில இருந்து துவங்கி எங்க நிறைவுறணும்னா நாதத்தை துறை நிறைவுறணும். அப்ப எத்தனை படிக்கட்டு இருக்கு? மண்ணில் ஆரம்பிச்சோம்னா முதல் படிக்கட்டு மண்ணுன்னா 36வது படிக்கட்டு நாதம். நாம் என்ன பண்றோம்? அப்படியே படியில ஏறுவோம், அப்புறம் கொஞ்ச நாள் இறங்கிடுவோம், அப்புறம் சில படியிலே உட்கார்ந்துருவோம், சில சமயம் படி அப்படி கீழே இறங்குவோம். இப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. இது எத்தனை படிக்குள்ள நடக்குதுன்னா முதல் 20-25 படிக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கு. இதை தாண்டி அடுத்த வித்யா தத்துவங்கிற அந்த நிலைக்கு போய், அதையும் தாண்டி சிவத்தத்துவங்கிற நிலைக்கும் போய், அதையும் தாண்டி அந்த நாதம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல சிதம்பர ரகசியம் சொன்னேன்ல அன்னைக்கு. சொல்ல சிதம்பர ரகசியம் இங்க சொல்லியா? சிதம்பர ரகசியம் சொன்ன இல்லையா? அது சொல்லியா? அங்க சொன்ன இல்ல, அந்த ரகசியம் இங்க ரகசியமா இருக்கா இல்ல தெரிஞ்சிருச்சான்னு கேட்டேன். கிண்ணம் குறித்து அடியேன் செவி அன்று நீ கேட்க சொன்ன குன்னம் குறிச்சி வெளியாக்கி விட்டதுன்னாரு அருணகிரிநாதர் கந்தரலங்காரம் பாட்டுல. கந்தரலங்காரம் பாட்டு பாத்தீங்கன்னா பார்த்தா ரொம்ப சுலபமான பாடல்களா இருக்கிறது போல இருக்கும். ஆனா அதுலதான் ரொம்ப ஆழமான செய்திகள்லாம் சுவாமி அதுல சொல்லியிருப்பார். கிண்ணம் குறித்து அடியேன் செவி அன்று நீ கேட்க சொன்ன குன்னம் குறிச்சி வெளியாக்கி விட்டதுன்னாரு. கிண்ணம்னா துன்பம்னு அர்த்தம், குன்னம்னா ரகசியம்னு அர்த்தம். அது சொல்றாரு, உபதேசம் நிகழ்ந்தது எப்பவோவான், அதுக்கு அர்த்தம் புரிஞ்சது அதுக்கப்புறம் எத்தனையோ காலம் கழிச்சான். எப்போ அப்படிதான் வாத்தியார் எப்போ நடத்திட்டு போயிடுவாரு, நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்க வேண்டியது. ஒன்றும் புரியடா என்னடா நடத்துறான் இந்த ஆளு அப்படின்னு. ஒரு 6 மாதம் கழிச்சு எங்கள் வாத்தியார், நாங்கள் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கும்போது ஒருத்தர் புதுசாக வேலைக்கு சேர்ந்தார். அவர் வேலைக்கு சேர்ந்த உடனே முதல் கிளாஸுக்கு போனார். போன உடனே சொன்னார், எங்கள் ஹெச்ஓடியை போய் பார்த்து பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு போகிறேன்னார். நாங்களாம் சொன்னோம், யோ கிளாஸ் எடுக்கிற நேரம் மேலே வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்னோம். இல்லை இல்லை பெரியவர் அவர்கிட்ட போகணும் அப்படின்னு மறைமுகமாக சொல்லி பார்த்தோம், கேட்கல. இவர் நேராக அவர்கிட்ட போனோம், சரி போய்க்க அப்படின்ட்டோம். அவர்கிட்ட போனார். போய், சார் உங்கள் பிளெஸ்ஸிங் வேணும் சார். என்ன சமாச்சாரம் சார்? இன்னைக்கு தான் முதல் வகுப்பு எடுக்க போகிறேன் அப்படின்னாரு. ஓ அப்படியா, சரிப்பா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. இந்த அட்வைஸை கேட்டு அவர் நொந்து நூலாயிட்டார். என்ன அட்வைஸ் கொடுத்தாருன்னா, நீ கிளாஸ் எடுக்கிறப்ப பசங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. The first time you teach, the brilliant students will understand. The second time you teach, the dull students will understand. The third time you teach, you yourself will understand. அப்படின்னா புரியாமையே போய் பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னாராம். இவர்கிட்ட ஏன்டா போய் பேசணும்னு எனக்கு ஆயிடுச்சுன்னாரு. அதை தான் ஏன் சொன்னா, நாங்கள் முதல்ல ஏன் அங்கே போகிற நேரம் கிளாஸுக்கு போகணும்னு சொன்னோம், கேட்டியா நீ? அதாவது உபதேசம் செய்தப்ப கேட்டு வாங்கிக்கணும். நாம கூட என்ன செய்யணும், மாடு போல இருக்கணும். எப்படின்னா சொல்ற போது எல்லாத்தையும் நிறைய வாங்கிடணும். அங்க உட்கார்ந்துட்டு சொல்லுகிற பொழுதே அதை சிந்திச்சுட்டு இருந்தோன்னு வச்சுங்க, சமாச்சாரம் அடுத்த செய்திக்கு போயிடுவாரு சொற்பொழிவாளர். சொல்ற பொழுதே எல்லாத்தையும் டக்கு 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 டக்குன்னு வாங்கி போட்டுக்கிட்டு அப்புறமா மாடு கிடைக்கும் போது எல்லாத்தையும் வாயில போட்டுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அப்புறமா உள்ள போட்டதெல்லாம் வெளியில கொண்டு வந்து மெதுவா அசை போடும் அப்படின்ட்டு போட்டுட்டு இருக்கோம். உள்ள போட்டா தானே அசை போடுறது. சில சமயம் இந்த காதுல வாங்கி இந்த காதுலயே போயிடுறது. சத்து விஷயங்கள்லாம் எப்படி அப்படின்னா சட்டுன்னு புரியாது. இல்ல சில சத்து விஷயங்கள் புரியுற மாதிரி இருக்கும். ஆனா அப்புறமா பார்த்தா ஏகப்பட்ட சந்தேகம் வரும். ஒருத்தர் சொன்னார், என்கிட்ட வந்து கேட்டார், ஒரு மாணவர் கேட்டார், ஐயா உங்க சொற்பொழிலாம் கேட்கிறேன், நிறைய சந்தேகம் வருது ஐயா. அப்படின்னா என்னையா அர்த்தம்
நிறைய சந்தேகம் வருது, எனக்கு மூளையே இல்லையா அப்படின்னு அர்த்தம். நான் சொன்னேன் நிறைய சந்தேகம் வருதுன்னா உங்களுக்கு நிறைய அறிவு இருக்குன்னு அர்த்தம். நிறைய அறிவு சந்தேகம் வருதுன்னா நிறைய அறிவு இருக்கு. என்னன்னா அது சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு, இதுவா அதுவா அதுவா. சந்தேகமே வரலன்னு சொன்னா அவ்வளவுதான். என்ன சார் பொய்யா சொல்ல போறாரு, ஏதோ இங்க இருந்து சொல்றாரு, நம்ம கேட்டு வச்சிருவோம். இல்ல, சந்தேகம் வரணும். ஒரு செய்தியில சந்தேகம் வந்தா தான் மூளை அதை போட்டு கசக்குதுன்னு அர்த்தம். அந்த செய்தியை ரகசியம்னுங்கிறது இப்ப இவரு எங்கேயோ உபதேசம் கேட்டாரு, உபதேசம் கேட்டவனே புரியும்னு சொல்ல முடியாது. ஞானிகளுக்கு உபதேசம் நிகழ்ந்த இடத்திலேயே அந்த உபதேசத்தினுடைய தன்மை புரிஞ்சிடும் அர்த்தம் இல்ல, அப்படி வாங்கி போட்டுக்குவாங்க. அருமைகிறது சொல்றாரு, முருகப்பெருமான் எப்பயோ உபதேசம் பண்ணார், எனக்கு எப்பவோ அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுதுன்னு. சும்மா இரு சொல்லாரு என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனேனாரு. சொன்னப்ப எனக்கு ஒன்றும் புரியல, ஆனா குன்னம் குறிச்சி வெளியாக்கி விட்டது. குன்னம்னா ரகசியம். சிதம்பரத்துல ரகசியம் ரகசியம்னு கேட்டுவாங்க இல்லையா, இப்ப ரகசியம் பாருங்க அப்படிம்பாங்க. ரகசியம் ஒரு யாரு இங்க ரகசியம் பார்த்தவங்கலாம் சிதம்பரத்துல என்ன ஒருத்தர் தானா? இது ஏதோ ஏதோ சூது. இவர்கிட்ட தெரியும்னு கையை தூட்டி மாட்டிக்கப்படாது, பார்க்கலன்ட்டா வம்பே எல்லாம் போயிடும் அப்படின்ட்டு. இல்ல இல்ல நிறைய பேர் போயிருப்பீங்க. நான் ஒன்னும் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன், நீங்க பயப்படாம கை தூக்கலாம். எத்தனை பேர் எங்க தூங்க? பாத்தீங்களா, இப்ப பாருங்க கேள்வி கேட்க மாட்டேன்னு நிறைய பேர் தூங்குறாங்க. சரி, இப்ப அங்க இப்ப சிதம்பரத்துல ரகசியம்னு என்ன செய்யறாங்க, ஒரு திரைய விலக்கி காட்டுறாங்க. அங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா அந்த வில்வ இலை, இந்த வில்வ இலைய நாம தரிசனம் பண்றோம். ரகசியம் பாருங்க அப்படிங்கிறாங்க. நம்மளும் ஒன்ன ரகசியத்தை பார்க்கறோம், தரிசனம் ஆகுது. பார்க்கிற வரைக்கும் வேணா ரகசியமா இருக்கலாம், பார்த்தப்பறம் அது ரகசியமா? பார்த்தாச்சு அப்புறம் என்ன ரகசியம்? அதுக்கப்புறம் அது ரகசியமா இல்ல. ரகசியம்னா என்ன அப்படின்னு பார்த்தா சூட்சமம்னு அர்த்தம். ரகசியத்துக்கு அதான் பொருள், வேற ஒண்ணும் இல்லை. ரகசியம்னா சூட்சமம்னு அர்த்தம். அங்க என்ன காட்டுகிறார்கள்னா அது ஆகாசத்தலம். சிதம்பரம்ங்கிறது ஆகாசத்தலம். மண் தலம் காஞ்சிபுரம், திருவாரூர் இது மண் தலம். நீர்த்தலம் திரு ஆனைக்கா. நெருப்புத்தலம் அண்ணாமலை. காற்றுத்தலம் காளஸ்தி. நம்ம பெரியவங்க பாருங்க எல்லாம் பெரியவங்க. இப்ப பெரியவங்க பேரை சொல்லும் போது என்ன சொல்லணும்? ராமசாமின்னு சொல்லக்கூடாது, திரு ராமசாமி. பெரியவங்க சொன்னாங்க ஊர் பேரை சொல்லும் போது கூட திரு சேர்த்து சொல்லணும். சிவன் ஊரை சொல்லும் போது திரு அண்ணாமலை, திரு ஆனைக்கா, திரு ஆரூர், திருக்காஞ்சி அப்படின்னு திரு சேர்த்து சொல்லணும். இது ஊருக்கே. அப்படின்னா என்ன பொருள்னா, திருன்னா அந்த இடத்துல என்ன பொருள்னா சிவம்னு அர்த்தம். சிவம் உரையும் காஞ்சி. திரு ஆனைக்கான சிவம் உரையும் ஆனைக்கா. திரு அண்ணாமலை சிவம் உரையும் அண்ணாமலை. திருன்னா சிவம்னு அர்த்தம். நான் அதுக்கு அது பல இடங்களுக்கு நான் உதாரணம் காட்டுவேன். திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன் தன் அடியார்க்கும் அடியே சொன்னார் இல்லையா சுந்தரமூர்த்தி சுவாமி. அந்த இடத்துல திருங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சிவம்னு அர்த்தம். திருனா சிவம்னு அர்த்தம், செல்வம்னு அர்த்தம். அது இன்னொரு அர்த்தம் உண்டு. இடம் நோக்கி பொருள் கொள்ள வேண்டும். அப்ப ஆகாசத்தலை எது? திருத்தில்லை. தில்லை தான் ஊர் பேர். சிதம்பரம் கோயில் பேரு. ஊர் பேரு தில்லை, திருத்தில்லை. கோயில் பேரு சிதம்பரம். ஆனா இப்ப கோயில் பேரே ஊர் பேரே ஆயிடுச்சு. சிதம்பரம்னு ஊர் பேரே கோயில் பேரே இல்லைங்களா? கோயில் பேரை வச்சே கூப்பிடுறாங்க ஊர். சிதம்பரம் சொன்னாதான் தெரியும். நீங்க பஸ்ல ஏறி கண்டக்டர்ட்ட ஐயா ஒரு டிக்கெட் கொடுங்க, எந்த ஊர்? தில்லை. அப்படி ஒரு ஊர் இல்லை, இறங்கி கீழே. அவருக்கு தில்லைடா தெரியுமா? அவருக்கு தெரியாது கண்டக்டருக்குலாம். தில்லை மரங்கள் தில்லை வனமாக இருந்த பகுதி. தில்லை வனங்களை எல்லாம் அழித்து காடு எழும்பியிருக்கு. இந்த தில்லை மரத்தினுடைய பால் பட்டுச்சுன்னா பட்ட இடம் புண்ணாயிரும். அப்படியே
இந்த தில்லை மரத்தினுடைய பால் விஷம், அது பட்டுச்சுன்னா புண்ணாயிரும். அப்படிப்பட்ட தில்லை மரங்களை அழித்து அந்த வனத்திலே எழுந்த திருக்கோயில், அது இந்த இடத்தை குறிக்குது. இங்கேயும் நச்சு மரமாகிய தில்லை மரங்கள் நிறைந்தது இந்த இதயம். இத அந்த தில்லை வனமாக இருந்த இடத்தை அழிச்சு சிவபெருமான் நடனம் புரிவதற்கு அமைந்த இடம் இந்த இடம், அநாகத தலம், இதயத்தலம். சரி, இப்ப இந்த தில்லை என்று சொல்லக்கூடிய அந்த தலதும் ஆகாசத்தலம்னு சூட்சமாக சுவாமி ஆகாசத்தலம்னு காட்டுவதற்கு அந்த ஸ்பேஸ் காட்டுகிறாங்க. அந்த திரையை தூக்கின உடனே அந்த திரைக்கும் பின்னாலே இருக்கக்கூடிய கல் சுவருக்கும், இந்த கல் சுவருடைய பவுண்டரி தெரியணும்னு தான் அதுல ஒரு வில்வ மாலை தொங்குது. இந்த வில்வ மாலை எதுக்கு தொங்குதுன்னா அங்க ஒரு பவுண்டரி இருக்குன்னு காட்டுறதுக்கு, எல்லை நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் அப்படின்னு ரகசியம்னு காட்டு. உண்மையிலே அதல்ல, ஸ்பேஸ் என்று சொல்லுவது தூலம். அந்த அந்த ஸ்பேஸ்ன்னு சொல்லுகிற ஆகாசம் இருக்கிறதே அது தூலம். அதனுடைய சூட்சமம் எதுன்னு கேட்டா ஓசை. மண்ணு தூலம், அதனுடைய சூட்சமம் எதுன்னு கேட்டா மண்ணினுடைய சூட்சமம் எதுன்னு கேட்டா வாசனை, நாற்றம். நீரினுடைய சூட்சமம் எதுன்னு கேட்டா சுவை. ஒளி என்று சொல்லக்கூடிய பூதத்தினுடைய சூட்சமம் எதுன்னு கேட்டா பார்வை. அந்த தீங்கிற ஒரு பூதம் வந்திருக்கு, தீங்கிற ஒரு பூதம், அது எதுல இருந்து வந்தது அப்படின்னு கேட்டா அந்த பார்த்தல் என்று சொல்லக்கூடிய புலனிலே தோன்றிய அந்த பார்த்தல் என்று சொல்லக்கூடிய ஒளி, அதுதான் அதனுடைய சூட்சம். ஒளி என்று சொல்லக்கூடிய அதான் சூட்சம், அதுல இருந்து தோன்றியது தீங்கிற பூதம். பூதம் அப்படின்னா பெரிதாதல்னு அர்த்தம், விரிதல்னு அர்த்தம். பூதம்னா அது பேரே பூதம்னு வச்சிருக்கிறாங்க. பூதம்னு என்ன அர்த்தம்? ஏன் போயிட்டு வந்து பூதாகாரமா சொல்லிட்டு இருக்காங்க, விரிச்சு சொல்லிட்டு இருக்கான்னு அர்த்தம், பெருசா சொல்லிட்டு இருக்கான்னு அர்த்தம். சின்னதை பெருசாக்குனா பூதாகாரமா சொல்றது அர்த்தம். பூதம்னா விரிந்ததுன்னு அர்த்தம். அவன் விரிந்ததுன்னா சூட்சமத்தில இருந்து விரிஞ்சதுன்னு பொருளா இல்லையா? எந்த சூட்சமத்திலிருந்து விரிந்தது அப்படின்னு பார்த்தா மண்ணு ஒரு பூதம், அது ஏதோ ஒரு சூட்சமத்திலிருந்து விரிஞ்சிருக்கு. நீர் ஒரு பூதம், அது ஏதோ ஒரு சூட்சமத்திலிருந்து விரிஞ்சிருக்கு. தீ ஒரு பூதம், அது ஏதோ ஒரு சூட்சமத்திலிருந்து விரிஞ்சிருக்கு. காற்று ஒரு பூதம், அது ஏதோ ஒரு சூட்சமத்திலிருந்து விரிஞ்சிருக்கு. ஆகாசம் ஒரு பூதம், அது ஏதோ ஒரு சூட்சமத்திலிருந்து விரிஞ்சிருக்கு. அப்ப பூதங்கள் என்பது விரிந்தவை என்று சொன்னால் அவை சூட்சமத்திலிருந்து தூலமாக விரிந்தன. அப்படி விரிந்தவை பூதம் என்றால் தூலம் என்பது தன்மாத்திரை என்று அழைக்கப்பெறும். விரிந்தது பூதம்னா சூட்சமத்துக்கு என்ன பேரு? தன்மாத்திரை அப்படின்னு பேரு, அதுக்கு சூட்சமம்னு பேரு. அப்ப இப்படி ஆரம்பிப்போம். மண்ணுங்கிறது பூதம்னா அது எதுல இருந்து வந்ததுன்னு சொன்ன வாசனை. நீருங்கிறது பூதம்னா அது எதுல இருந்து வந்ததுன்னு சொன்ன சுவை. தீங்கிற பூதம் எதுல இருந்து வந்ததுன்னு சொன்ன ஒளி, பார்த்தல், ஒளி. சரி, அடுத்தது காற்றுங்கிற பூதம், அது எதுல இருந்து வந்தது அப்படின்னு கேட்டா தொடு உணர்வு. அந்த உணர்வு என்று சொல்லக்கூடிய ஊரு, அதுக்கு பேரு ஊருன்னு சொல்லுவார்கள். 5 இதுல ஊரு, ஊருன்னா தொடு உணர்வு. அது இதுல இருந்து வந்ததுதான் இந்த 4வது காற்று. அது போல ஓசை, அந்த ஓசை தான் நாதம், அதனுடைய சூட்சமம். அதிலிருந்து வந்தது ஆகாசம். அப்ப ஆகாசத்தை இடமாக கொண்டது ஓசை. அதனாலதான் ஆகாசத்துல அசரீரியாக கேட்கும்னு சொல்லுவாங்க ஓசை. சரீரினா உடம்புன்னு அர்த்தம், சரீரம் உடையது சரீரி, சரீரம் இல்லாதது அசரீரி. வெறும் ஒலி மட்டும் இருந்து சரீரம் இல்லைன்னா அதுக்கு அசரீரின்னு பேரு. அப்படி அந்த அசரீரி என்பது ஓசை, அது எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்டா ஆகாசத்தினுடைய சூட்சமம். நல்ல கவனமா இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்ப ஆகாசம் என்கிற பூதம் எதுல இருந்து விரிஞ்சது? ஓசை என்பதிலிருந்து விரிஞ்சது. அப்ப ஆகாசம் என்பதே நுண்மைனா, ஸ்பேஸ் என்பதே நுண்மைனா, அதனுடைய சூட்சமமாக இருக்கக்கூடிய ஓசை எவ்வளவு நுண்மமா இருக்கணும்? அதுதான் நாதம், அந்த நுட்பம். எனவே ரகசியம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா தூலமாக இருக்கக்கூடிய ஆகாசத்தை உணர்வதல்ல, அதற்கு சூட்சமமாக இருக்கக்கூடிய ஓசையாக இருக்கக்கூடிய நாதத்தை கேட்டது. எப்போ உங்களுக்கு சிதம்பரத்துல நாதம் காதுல கேட்குதோ அன்னைக்குத்தான் நீங்க ரகசியம் பார்த்தவர்கள் ஆவீர்கள். அப்படின்னா ரகசியம் பார்த்தவங்க இருக்கிறாங்களா? இருக்காங்க. சேரமான் பெருமாள் நாயனார், அவருக்கு கேட்டுச்சான் ஓசை.
எல்லாருக்கும் கேட்கும். யாருக்கு? ஞானிகள் எல்லாருக்கும் கேட்பாங்க. அந்த ஓசையை கேட்பதுதான் ரகசியங்கிறது. அப்படி திறந்த உடனே அந்த வெட்ட வெளியாக இருக்கிறத காண்பது மட்டுமல்ல ரகசியம், வெளியினுடைய சூட்சமாக இருக்கக்கூடிய ஓசையை கேட்பது. அது எல்லாருக்கும் கேட்காது. அந்த நிலைக்கு போனவர்களுக்கு அந்த ஓசை கேட்கும். அது போயிடுவாங்க, விறுவிறுன்னு போயிடுவாங்க. எத்தனை படிக்கட்டு தாண்டி போனோம். தின்னனாரு தாகமா இருக்குன்னு தானே போனாரு. தாகமா இருக்கு, 32 கிலோமீட்டர் விரட்டிக்கிட்டு வந்தாராம் இந்த பன்றிய. கிட்டத்தட்ட 30-32 கிலோமீட்டர் விரட்டிட்டு வந்திருக்காரு. பன்றி டாவு காட்டிட்டு வந்திருக்கு. அது நான் சமீபத்தில் வேதாரண்யம் போயிருந்தேன், அப்பர் பூஜைக்கு. அங்கே போனவுடனே அவங்க மாலையில் தான் சொற்பொழிவு. அவங்க காலையில் கேட்டாங்க, ஐயா நீங்கள் எங்கேயாவது போனால் சொல்லுங்கள், கார் ஏற்பாடு பண்ணிருக்கணும். நான் சொன்னேன், இங்கிருந்து நேராக திருவாய்மூருக்கு போகணும் அப்படின்னேன். போகலாங்க ஐயா, இங்கே தான் இருக்குது அப்படின்னாங்க. ஏன் முதல்ல இங்கேருந்து நேராக திருவாய்மூர்னு கேட்டாங்க. அது ஒரு காரணம் இருக்குது, நீங்கள் இங்கேருந்து எனக்கு நேராக திருவாய்மூர் போகணும். சரின்னு காலையில் அவங்க சிற்றுண்டிலாம் கொடுத்த பிறகு சாப்பிட்டோன்னே எனக்கு காரு எங்கள் வீட்டு அம்மாவையும் கூட்டிகிட்டு நான் போனேன். போகும்போது திருவாய்மூருக்கு தான் நேராக போனேன். நான் காலையில் கிளம்பி போகும்போது ஒரு 9:15 மணி இருக்கும். 9 மணிக்கு கிளம்புனேன். நல்லா கவனமாக கேட்கணும். எத்தனை மணிக்கு கிளம்புனேன்? 9 மணி, 9:15 மணிக்கு கிளம்புனேன். அங்கே போய் திருவாய்மூருக்கு கொண்டு காரில் போயிருக்கேன். டாட்டா சுமோ, சும்மா இல்லை சுமோ, சுமோவில் போய் அங்கே கொண்டு போய் இறக்கி விட்டார். எனக்கு ஒரு எஸ்கார்ட்டை போட்டு, கைடை போட்டு அந்த ஊர் இவங்களைய அப்புறம் கூப்பிட்டு போனார். நான் இறங்கும் போது மணி 10:50. அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு 1.5 நேரம் இல்லையா? 9:45, 9:15, 10:15, 10:45, 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கு. டாட்டா சுமோவில் போய் 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. கோயில் சின்னதாக இருந்தது. சுவாமி தரிசனம் பண்ண வாய்மூர், அது சப்தவிட தலங்களில் ஒன்று. அது மரகதலிங்கம் இருக்குங்க, அங்கே தரிசனம் பண்ணி வச்சாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, டாட்டா சுமோவில் வந்து காலையில் கிளம்பி டாட்டா சுமோவில் வந்து கோயிலுக்கு வந்து சேர்றதுக்கே பகல் நேரத்தில் 1.5 மணி நேரம் ஆயிருக்கேன். ராத்திரியோட ராத்திரியா அப்பர் சுவாமியை இழுத்துக்கிட்டு இந்த ஆள் போயிருக்கிறாரு, இந்த வாய்மூர் ஆளு. ராத்திரியோட ராத்திரியா திருமறைக்காட்டில் இருந்தவரை, இரவோடு இரவா மனத்துல தங்கி இருந்தவரை, அங்கே எங்கே இருப்பது என்று அங்கே இருப்போம் வாவென்று அடைத்ததும் என்கொலோனாரு. திருவாய்மூர் பதிகத்தில் எழுதுறாரு. ஏன்னா சும்மா இருந்தவன இங்க இருக்கிற வாணி என்னை கூட்டிட்டு வந்து விட்ட இடம் இல்லையா இதுன்னு கேட்கிறாரு. நீங்க சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு கிலோமீட்டர்னு கேட்டேன். 35 கிலோமீட்டர். நாங்க 30 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. நாங்க 30 கிலோமீட்டர் ராத்திரி நேரத்தில் அப்பர் சுவாமி நடந்து வந்திருக்கிறாரு. எங்க இருந்து? திருவாய்மூருக்கு திருமறைக்காட்டுல இருந்து நடந்து அங்கதானே வந்து காட்டிட்டு உள்ள போய் மறைஞ்சார். திறக்கப்பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடிய அடைப்பித்தார் உண்ணின்றார். மறைக்க வல்லரோ தம்மை வாய்மூர் பிறைக்குள் செஞ்சடையார் இவர் பித்தரேனர். இதெல்லாம் வந்து பதிவு செய்ததே. உள்ள போய் மறைஞ்சுக்கிட்டீரே, இப்ப ஞானசம்பந்தர் வந்திருக்காரு, உண்மை மறைச்சுக்குவியா காட்டு இப்ப அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா நீங்க சிந்திச்சு பாருங்க, 30 கிலோமீட்டர் சுவாமி போனாருன்னா எப்படி போனாரு? இந்த ராத்திரி நேரத்துல இவர் தான் கூட்டு போனாருங்கிறாரு. சேக்கிரார் சொல்றாரு, இவர் தான் வெண்மையான ஆடை தரித்து இவரு அந்த மரத்துல அப்படி படுத்திருந்திருக்கிறார். நான் கதவு திறக்க டிலே ஆச்சு பாருங்க, இதை நினைச்சிட்டே படுத்திருந்திருக்கிறார். நான் அது அப்புறமா சமயம் வரும்போது சொல்றேன். நான் அந்த அந்த பகுதியை விவரிக்கிறேன். இப்ப இவர் என்ன பண்ணாரு? இதையே நினைச்சு படுத்திருந்தார் பாருங்க. டக்குன்னு முழிப்பு வந்துருச்சு. டக்குன்னு முழிப்பு ஏன் வந்ததுன்னு சொன்னா, கனவுல வந்து இந்த ஒரு உடல் முழுவதும் வெண்மையான ஒரு ஆடையை தரித்து கொண்டு சைவ கோலத்தோடு ஒரு பெரியவர் நிற்கிறார். அவரை தரிசனம் பண்றாரு இவரு அப்பர் சுவாமி. தரிசனம் பண்ண உடனேயே டக்குன்னு முழிப்பு வந்துருச்சு. முழிச்ச உடனே டக்குன்னு ஏஞ்சி உட்கார்ந்துட்டார். அந்த பெரியவர் கனவுல பார்த்தோமே, யாருன்னு தெரியலையே, மா தேஜஸா இருந்தாரு அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி பார்த்தாரு பாருங்க. இங்க உட்காந்து பாக்குறாருன்னா அந்த அந்த வளைவு இருக்கு பாருங்க, அதுதான் வாசல், மடத்தோட வாசல். அந்த மடத்து வாசல்ல கனவுல யாரை பார்த்தாரோ அவர் அங்க நின்றுட்டு இருந்தார். நின்றுட்டு இருந்து கூப்பிட்ட உடனே மறு வினாடி ஒன்னும் இவர் யோசனை பண்ணல. கனவுலையா பார்த்தோம் நினைச்சிட்டு இருந்தவர் அங்க உண்மையா கூப்பிட்டா எஞ்சி ஓடினார். ஓடினா கிண்டு எஞ்சி ஒன்னா அந்த ஆளை அங்க காணும். ஏன்னா அது கூப்பிட்டாரு, ஆளை காணுமே. இப்படி திரும்பி பார்த்தா அந்த அங்க நிக்கிறார்.
இங்க நிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஓடினார் அவர்கிட்ட ஒன்னா அவர் திரும்ப இன்னும் போயிட்டார் வேற. இப்படியே தான் கூட்டிட்டு போயிருக்காரு திருவாய்மூருக்கு. திண்ணனாரு 32 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு பன்றிய தேடிட்டு. தாகமா இருக்குடா, டேய் தண்ணி வேணும்டான்னு இருக்காரு. நானும் இந்த பாரு இங்கதான் இருக்கு தண்ணி, வா. பொன்முகல் யார் ஓடுது, அதாவது சோலை ஒண்ணு தெரியுது பத்தியா, அதுக்கு பக்கத்துலதான் ஓடுது அப்படின்னு. அது பக்கத்துலதான், போய் தண்ணி குடிச்சுக்கலாம் வா அப்படின்னு. சோலைக்கு பக்கத்துலதான் ஓடுது தண்ணி, குடிச்சிடலாம் போய். சோலை எங்க இருக்குன்னு, அது ஒரு 12 கிலோமீட்டர்ல இருக்கு இல்லையா. கூட்டிகிட்டே போறான் இவர். தாகண்டா, டே தாகம், போயிடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டே போறான். வேகமா போய்கொண்டே இருந்தார்கள். அந்த அந்த சோலை கிட்ட நெருங்க போற நேரத்துல கண்ணுக்கு தெரிஞ்சது மலை. என்னதுயா மலை இது அப்படின்னு கேக்குறாரு. டேய் நானா, என்னது மலை ஒண்ணு தெரியுது, என்னது? இதான் காலத்தி மலைன்னா. இதான் காலத்தி மலைன்னா. காலத்தி மலையா அப்படின்னு அத்தோட நிறுத்தி இருக்கலாம். நானன்கிறவன் நல்வினை அவன் சொன்ன, அங்க போனா குடுமித்தேவரை பார்க்கலான்னா. முடிஞ்சு போச்சு கதை அத்தோட, அவ்வளவுதான். திண்ணனார் வாழ்வின் நோக்கம் அந்த ஒரு நொடியில நிறைவேறிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அத்தர் காதுல விழுந்தது பாத்தீங்களா, குடுமித்தேவர்னு. அவ்வளவுதான் ஸ்பார்க்கு. அந்த ஒரு வேர்டு தான் ட்ரிகர். அது விழுந்த உடனேங்க அவருக்கு அந்த பழைய தவத்தினுடைய முதிர்வு எல்லாமே தெளிவாயிடுச்சு. குடுமித்தேவர் இருப்பாராங்க, ஏய் நம்ம போல பார்க்கலாமா அப்படின்னாரு. பார்க்கலாம், நிஜமா பார்க்கலாமா? டேய் அங்கதானே இருப்பாரு, நான் பார்த்திருக்கேன் பல தடவை, உங்க ஐயாவோட வந்திருக்கிறேன் நான். அப்போ ஒரு ஐயர் கூட இருந்தாருங்க, நிறைய பூஜை எல்லாம் பண்ணுவாரு, உங்க அப்பா கூட இருந்திருக்காரு, நானும் கூடவே இருந்திருக்கேன். டேய் போலாண்டா தாராளமா போலாம் வா, முதல்ல போய் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேணா போலாம், நீ கூட்டிட்டு போய முதல்ல அப்படின்னாரு. வந்தா பொன்முகல் யாரு ஓடுது, எதுக்கு வந்தாரு? தண்ணி குடிக்க தானே வந்தாரு. தண்ணி குடிக்க வந்தவர் தண்ணி குடிக்கிறத மறந்துட்டார். தண்ணிக்குள்ள இறங்கி போறார். ரொம்ப அற்புதமா கழுத்தளவு வரைக்கும் தண்ணி ஓடுது, அதுல இறங்கி போறார். தண்ணி குடிக்கணுங்கிறது ஞாபகம் அற்று போச்சு. மலையவே பார்த்துக்கிட்டு போறார், தாண்டிட்டார். நானும் சொல்றான், தின்னா தண்ணி குடிக்கணும் நீ. அவர் போயிட்டார், பின்னாலே போன உடனே மலையிலே ஏறிட்டு. நானும் சொல்றேன், நான் முன்னால போறேன், நீ இரு தின்னா அப்படின்னுட்டு. என்ன இருந்தாலும் அரச பதவி ஏற்றுக்கிட்டவன். இந்த மெய்க்காவலா வருகிறவன் முன்னால போகணும், ஏதாவது ஆபத்து இருந்ததுன்னா அதை நீக்கணும். அதுக்காக இவன் முன்னால ஏறுவான். அவருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. நானும் வேகமா ஏறுறானா, இவர் பின்னால ஏறாரு. அவனுக்கு பழக்கம் இருக்குது. அப்ப என்ன படிக்கட்டுன்னா என்ன, இப்ப இதுல பழனிலையும் இதுலயும் அழகா அப்படியே செதுக்கி கட்டி வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி படிக்கட்டு இருக்குன்னு நினைச்சீங்களா? படிக்கல் என்ன, சும்மா மண்ணிலேயே போட்டு படி மாதிரி செய்து வச்சிருப்பாங்க. இந்த கல்லுலையும் மண்ணிலையும் அதுல ஏறி போகணும். சரிக்கிறோம் கொஞ்சம் இது பண்ண, படியில ஏறி போனாருன்னா ஓஹோ அழகா படிக்கட்டை அமைச்சிருப்பாங்க. அப்படி இல்லை, ஏறி போனா விறுவிறுன்னு நானும் ஏற பின்னால இவர் ஏறினாரா. ஏறிக்கிட்டே இருக்கும் போதே சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சான். அதைத்தான் சொல்ல வரேன் நான். ஆதவன் உச்சியில் நன்ன ஆர்களி முழக்கம் கேட்க. அந்த சிவசூரியன் உச்சியில வந்தானா. போற நேரம் சிவசூரியன், அந்த சூரியன் உச்சியில வந்தாங்கிறது. ஆனா இவருக்கு உடம்புல சிவசூரியன் உச்சியில வந்துட்டான். ஆதவன் உச்சியில் நன்ன, பகல் 12 மணி சூரியன் உச்சிக்கு வந்தான். ஆர்களி முழக்கம் கேட்க, அந்த ஞான ஓசை நாதம் கேட்க ஆரம்பிச்சிருச்சான் அவருக்கு. இவருக்கு அது புரியாம நான் என்ன பார்த்துக்க, டேய் என்னமோ ஒரு ஓசை கேட்குதுடா, ரொம்ப அப்படியே ஈர்க்கிற ஓசை கேட்குது, என்னடா ஓசை அப்படின்னாரு. அது ஏதாவது வண்டா இருக்கும்னா அந்த மண்டு. அவனுக்கு என்ன தெரியும்? அப்ப இந்த ஓசை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சூட்சமம். அந்த சூட்சமத்தை கேட்கிறவர்கள் ரகசியத்தை அறிந்தவர்கள். இந்த சூட்சமமாக இருக்கக்கூடிய அந்த நாதத்தை, ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல தாமே தனி மந்தில் ஆடும் தன்னம் தனி நித்தம், தீமேவு பல் கரணங்களுள் உற்றான தாமே பிறப்பும் எரி சேர்ந்த வித்தாமே. இன்னைக்கு இது நம்ம பார்க்க போற பாட்டு இதுதான் உபதேசத்துல. ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல
திருமந்திரம் இருக்கு பார்த்தீங்களா, திருமந்திரத்தை சுவைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் உங்களுக்கு வேற ஒன்றும் சுவைக்காது. சக்கரை பொங்கலை கொடுத்தா கூட இன்னும் லேசா கசக்கிறது என்ன சமாச்சாரம் இது? ஆமா, திருமந்திரத்தை கேட்டுட்டு இதை சாப்பிட்டா கசக்கத்தான் செய்யும். ஏதாவது ஸ்வீட்டு சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டா அப்படி இருக்கும், சுவைக்குமே. நடுவில் கொஞ்சம் காரம் சாப்பிடும். அதனால உங்களுக்கு சக்கரை பொங்கல் இனிக்கிறேன்னா கொஞ்சோண்டு டிவி பார்த்துக்கிட்டு அப்புறமா சாப்பிட்டு சரியா பலா போன டிவி. ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த திருமந்திரத்தையும் நம்முடைய அருளாளர்களுடைய அருள் நிலைகளையும் கேட்டு அப்படியே உங்க சிந்தனை முழுக்க ஸ்படிகம் போல அப்பழுக்கற்ற நிலையில இருக்கும். அது போய் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நீங்க ஆன் பண்ண உடனே பாருங்க, அவ்வளவுதான். இந்த எருமை இறங்கி இந்த குட்டையை ஒரு கலக்குச்சுன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஆயிரும். அப்படி இந்த நீங்க இதே தொடர்ச்சியில அப்படியே அந்த சிந்தனையில இருக்கிற பொழுது அப்படியே உறங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருமானால், அப்படியே உறங்கி போறதுக்கு வாய்ப்பு வருமானால் சிவம் உங்களோட தொடர்பு கொள்ளும். நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. எங்கேயாவது நடுவில் மாட்டிக்கிறோம், ஏதாவது ஒரு நடுவில் சிக்கல் மாட்டிக்கிட்டே அப்புறம் தான் நம்ம உறக்கிறது. அருளாளர்கள் இந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்து உறக்கத்திற்கு போங்கிறாங்க. அதனாலதான் உறங்கிறதுக்கு முன்னாடி புத்தகத்தை படிக்கிறது, உறங்கிறதுக்கு முன்னாடி திருமுறையை படிக்கிறது, உறங்கிறதுக்கு முன்னாடி நல்ல பாடல்கள் திருமுறை பாடல்களை கேட்கிறது, இதெல்லாம் நாம எதுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த தெள்ளிய நிலையில ஆன்மா அமர்ந்துச்சுன்னா ஆன்மாக்குள்ள எப்பவுமே உறங்க போனோம்னு என்ன ஆகும், நாம நினைக்கிறோம் இருட்டுன்னு, இது என்ன ஆகும், ஆன்மாக்குள்ள இருக்கிற சிவம் வெளியில ஒளி காட்டும் இரவு நேரத்துல. ஏன்னா ஆன்மாவால இந்த உடம்பை இயக்க முடியாது, ஏன்னா அது உள்ள போயிருச்சு, அறிவு மடங்கி போயிருச்சு. அறிவு மடங்கி போன நிலையில ஆன்மாவால ஒண்ணும் செய்ய முடியாது. உறங்க போற நேரத்துல ஆன்மா எங்க போயிருச்சு, இருட்டுக்கு போயிடுச்சு. அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த உடம்பை அதனால இயக்க முடியாது. உடம்பை இயக்க முடியாதுன்னா உடம்பு இயங்காம இருந்து பிரயோஜனம் இல்லை, காத்து போயிட்டு வந்தாகணும், சுவாச காத்து, இதே டப்பு டப்புன்னு அடிச்சாகணும், இதெல்லாம் நடந்தாகணும். நீங்க உறங்குறீங்கிறதுக்காக அது ஓய்வு எடுக்க முடியுமா? இல்ல என்னைக்காவது நம்ம சொல்லிட்டு படுக்கிறோமா, மூச்சு காத்த பார்த்து, மூச்சு காத்த நான் தூங்க போறேன், நான் தான் தூங்க போறேன்னு நீ பாட்டுக்கு உன் டியூட்டியை விட்டுறாத, கவனமா போயிட்டு வா. இல்ல நம்ம தூங்கும் போது மூச்சு போதா வருதான்னு பாத்துக்கிட்டாவா தூங்குறோம், நாம பாட்டு தூங்கிறோம். இல்ல இந்த இதயத்தை பார்த்து, இதயமே வினாடிக்கு 96 தடவையோ நோ அடிச்சுட்டு இருக்க, நிமிஷத்துக்கு 96 தடவை அடிச்சுட்டு இருக்கிற, தயவு செய்து அடிக்காம விட்டுறாத. இவங்கெல்லாம் சேர்ந்து வெளியில அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க, என்ன கொஞ்சம் பார்த்து அப்படின்னா சொல்லிட்டு படுக்கிறோம், அது பாட்டுக்கு லப்ப டப்புன்னு அடிச்சுட்டு இருக்குது. அப்ப நாம இருட்டுக்கு போனாலும் கூட இந்த உடம்பிலே நிகழ வேண்டிய முக்கியமான பணிகள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்குது. எதனால? காரணம் சொன்னார் மணிவாசகர், நாம இருளுக்கு போனாலும் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனேனர். நான் இருட்டுக்கு போனாலும் ஆட்டத்தை தொடர்ந்து நடத்துகின்ற பெருமானே, அவன் ஆட்டத்தை தொடர்ந்து நடத்தினா தான் நாம அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கிறோம். என்னைக்கு அவன் ஆட்டத்தை நிறுத்துறானோ அடுத்த நாள் சொல்லி அனுப்பிச்சிடறோம், யாராருக்கெல்லாம் சொல்லணுமோ அவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிடும். ஆக இந்த உடம்பு இந்த உலகத்திலே எத்தனை காலம் வினைப்பயனை அனுபவிக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காலம் வரைக்கும் இந்த உடம்பை பாதுகாத்து நமக்கு கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. அதை செஞ்சிட்டு இருக்கிறார் அவரு. உடம்பு வினையுடைய பயனை அனுபவிச்சு இருக்க வேண்டிய காலத்துக்கு இருந்தாகணும். உடம்பு பேணி பாதுகாக்கிறது உயிர் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். இது உயிர் கம்ப்ளீட்டா இதை சப்போர்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய சிவம் பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த உடம்ப. நமக்கு எந்த காலம் வரைக்கும் தேவையோ அந்த காலம் வரைக்கும் இதை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க டிரான்சிஸ்டர்ல என்னென்ன ப்ரோக்ராம் கேட்கறீங்களோ கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க என்ன ப்ரோக்ராம் கேட்டாலும் நீங்க கேட்கறதுக்கு உதவியா பேட்டரி துணை செய்து கொண்டே இருக்குது. பேட்டரி நீங்க விவித் பாரதி தான் கேட்கறீங்களா, நீங்க பக்தி பாடல் தான் கேட்கறீங்களா, நீங்க சினிமா பாடல் தான் கேட்கறீங்களாங்கிறது பேட்டரி இம்மெட்டீரியல். ஆக கூடி கேட்பதற்கு அது துணை செய்து கொண்டே இருக்கிறது. அது போல இறையருள் என்று சொல்லக்கூடிய அருள் உயிரானது என்ன பணி செய்கிறதுங்கிறத பத்தி அதுக்கு கவலை இல்லது. அது நல்லதுதான் செய்தா கெட்டதுதான் செய்தா, அது நல்லதுதான் கேட்குதா கெட்ட அது இல்லை. ஆனால் வினை அனுபவம் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தை அது பெறுவதற்கு இந்த உடலுக்கு துணையாக டிரான்சிஸ்டருக்கு பேட்டரி மாதிரி இந்த உடம்புக்கு உயிருக்கு உயிராது இருக்கு. இருந்தாத்தான் இயங்கும். உயிருக்கு உயிரா இருக்கீங்க சார், ஏன் சார் கெட்டவெல்லாம் இருக்கிறான்,
அதாவது நாம இறைவனுடைய அந்த நிலையை நாம புரிஞ்சுக்கணும். இயல்பை மாற்றுவது இறைவனுடைய வேலை இல்லை. அப்படின்னா எல்லாமே இனிக்கணும்னா பாவக்கான்னு ஒரு காயை வச்சிருக்க மாட்டார் அவர். ஒரு காய் எல்லா காயும் இனிக்கணும் அப்படி. எதுக்கு பாவக்கான்னு ஒரு காய்? எதுக்கு தேளு? எதுக்கு பாம்பு? ஒரு கால்குலேஷன் இருக்கு, ஏதோ ஒரு கணக்கு, ஏதோ ஒரு ஏதோ ஒரு மேத்ஸ் போட்டிருக்காரு. ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு முதல்ல என்னென்ன வழி சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் செஞ்சு, கணக்கு புரியலன்னு உடனே இந்த கணக்கே தப்புன்னு சொல்லிடக்கூடாது. கணக்கு போறது எப்படி, கணக்கு என்ன விதத்துல எல்லாம் கத்துக்கணும், அதுக்கு அடிப்படையெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும். முதல்ல பெருக்கல்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப வகுத்தல் ஆரம்பிச்சு இப்படியே போய் அந்த கணக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கணக்கு புரியுமே தவிர பிரிலிமினரி ஸ்டேஜ்ல இருந்து கணக்கே தப்பு சார் அந்த கணக்கு, அந்த கணக்கு விமர்சனம் பண்ணக்கூடாது. கடவுள் செய்யறது தப்புன்னு நம்ம இந்த ஸ்டேஜ்ல சொல்லக்கூடாது. நமக்கு என்ன தெரியாது, என்னென்னவோ சூட்சம் வச்சிருக்கான், எப்படி எப்படி என்ன கலர் எல்லாம் வச்சிருக்கான் பாருங்க. நீங்க வண்ணங்கள் எத்தனை வண்ணம் வச்சிருக்கான், இந்த கண்ணு அத்தனை வண்ணங்களையும் கண்டுபிடிக்குது. எத்தனை சுவை வச்சிருக்கிறான், அத்தனை சுவையும் இந்த நாக்கு கண்டுபிடிக்குது. அதனாலதான் மண்ணுக்கு பத்தீங்களா, நான் சொன்னேன் மண்ணுங்கிறது எந்த பூதத்திலிருந்து வந்தது, மண் பூதம் எதுல இருந்து வந்ததுன்னு சொன்னேன். வாசனை, வாசனையிலிருந்து வந்ததுன்னு சொன்ன, வாசனையிலிருந்து, அதான் சூட்சமம். மண்ணுங்கிறது பூதம் இல்லையா? ஆக மண் வாசனைங்கிறது அதுதான். மண் வாசனை, மண் வாசனைங்கிறான என்ன அர்த்தம்? வாசனை என்கிற சூட்சமத்திலிருந்து தோன்றிய பூதம் மண். மண்ணை இடமாக கொண்டு விளங்குவது வாசனை. பாருங்க, மதுரையில பூத்த மல்லிகைப்பூ மட்டும்தான் ஒரு தனி வாசனை, மதுரை மல்லிகைன்னு பேர். இங்கேதான் இருக்க மல்லிகை, அந்த மண்ணுக்குன்னு ஒரு வாசனை. நீரை இடமாக கொண்டது சுவை. நாட்டுல காஞ்சி போச்சுன்னா எந்த சுவையும் தெரியாது. இங்கேயும் கூட தான் திருநெல்வேலி அல்வா பண்றான். ஆனா திருநெல்வேலியிலேயே பண்ற திருநெல்வேலி அல்வா தான் ஸ்பெஷல். என்ன காரணம்? தாமிரவர்ணி தண்ணி, நீரை அடிப்படையாக கொண்டது சுவை. இப்படி ஆழமான செய்திகள் எல்லாம் சூட்சம். மேலோட்டமா பார்த்தா தூலம். தூலத்தோடு நிற்கிறவர்களும் உண்டு, சூட்சமாக சென்று பார்க்கிறவர்களும் உண்டு. சிந்தனை என்பதை பாருங்களேன், நீங்க எத்தனை அளவுக்கு சிந்தனையை ஆழமா போகுதோ அவங்க சிறந்த செய்திகளை சொல்றாங்க, எழுதுறாங்க. ஓவியர் கூட பாருங்க, அவங்களுடைய அந்த தாட்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு ஷார்ப்பா போகுது அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பிக்சரும் ஷார்ப்பா இருக்கு. இதெல்லாம் கலைங்க வித்யா தத்துவத்திலேயே. ஆவேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல தாமே தனிமன்றில், தாமே தனிமன்றில் தாமேவு தனிமன்றில் தன்னன் தனி நித்தம். நித்தம்னா நிறுத்தம்னு அர்த்தம், ஆட்டம். நித்தம்னா நிறுத்தம் அப்படிங்கறத நித்தம்னு போட்டிருக்காரு. தாமேவு தனிமன்றில், தனிமன்றுனா ஒப்பற்ற மன்று, பொதுவாக ஆடுகிறார் சுவாமி. அந்த பொதுவிலே ஆடுகிறார், அம்பலத்தில் ஆடுகிறார். அம்பலத்தில் ஆடுகிறவர் நம்ம சிவபெருமான். ரொம்ப பேர் அறைக்குள்ளேயே ஆடுறான். ஆனா எங்க பெருமான் அம்பலத்தில் ஆடுறார். அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கிமாரே, அவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கிமாரே. இன்ப வடிவாய் சபையில் பாங்கிமாரே, நடம் இட்டவர் மேல் இட்டம் கொண்டேன் பாங்கிமாரே. வள்ளல் பெருமான் பாடுறார், அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கிமாரே, அவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கிமாரே. இன்ப வடிவாய் சபையில் பாங்கிமாரே, நடம் இட்டவர் மேல் இட்டம் கொண்டேன் பாங்கிமாரே. அப்படி போய் பார்த்தாளா, பார்த்த உடனே அந்த அந்த அம்பலத்தில் ஆடுற பெருமான் சிரிச்ச ஆரம்பித்து, சொல்லலாத வெக்கம் அவளுக்கு, நம்மளை பார்த்து சிரிக்கிறார். ஒரு நாள் ரெண்டு நாள் பல நாள் போனாவ, பல நாள் போன உடனே அவளும் பெருமான் அவளை பார்த்து அந்த புன்னகைக்கிறதும் அவளை பார்த்து கண் சிமிட்டுறதும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஒரு நாள் இவ படுத்திருந்தா பக்கத்திலேயே அவங்க அம்மா, ரொம்பனா போதும் அவங்க அப்பாவுக்கு ஒரு வாரம் காய்ச்சல் வந்துடும். அப்படிப்பட்ட அம்மா பக்கத்திலேயே படுத்திருக்க. வாசல்ல அவங்க அப்பா படுத்திருக்கார், திண்ணையில அவங்க அண்ணா, ஏட்டு அண்ணா போலீஸ்கார், அவர் படுத்திருக்கார்.
இப்படிப்பட்ட காவல், காவலை எல்லாம் கடந்து பாங்கிமாறே என்னை கை கலந்த கல்வரவர் பாங்கிமாறே. இத்தனை காவலையும் கடந்து வந்து என் கையை பிடிச்சார். காலில் பஞ்சு ஓட்டிட்டு வந்தாராம், சத்தம் கேட்கக்கூடாது. வாசல்ல படுத்திருந்த ஏட்டண்ணா தான் கண்மமலம், உள்ள படுத்திருந்த அப்பா தான். சரி, இப்ப நம்ம திருமந்திரல்ல பார்த்துட்டு இருக்கோம். தாமேவு தனிமன்றில் தன்னம் தனி நித்தம். தன்னம் தனி நித்தம் அவர் ஒருத்தரால தான் ஆட முடியும். எங்க நடராஜர், நடராஜர் மாதிரி ஆடுறவரை யாராவது எந்த கடவுளையா நீங்க பார்த்திருக்கீங்களா? எந்த கடவுளும் கிடையாது. உலகிலேயே ஆடக்கூடிய நிலையிலே ஒரு முழுமுதற் பொருளாக வடிவமைக்கப்பட்டவர் நடராஜர். இதை பார்த்துட்டு தான் வேலை நாட்டமெல்லாம் என்ன வேலை வேணாலும் கொடுக்குறேன் குடியான்னு வாங்கிட்டு போறான். வேலை கிடைக்கலன்னா தூக்கிட்டு போறான். எப்படியா உங்களுக்கு இப்படி ஒரு பிரெயின் வந்ததுன்னு கேட்கிறான். இன்னைக்கும் பார்த்து வியக்கிறான். அந்த கையை தூக்கி போட்டிருக்கிற அழகே அழகியாங்கிறான். அந்த கையை தூக்கி வீசி இருக்கிறாரே ஒரு கை, அது வீசிய கை, அது அந்த அழகே தனி அழகு. என்ன அழகா அந்த கையை வீசி அப்படி ஒரு கையை காட்டி இப்படிலாம் என்ன மயக்கிவிட்டாரு அவரு. அவரு தன்னம் தனி நித்தம், வேறு ஒருவராலும் விவரிக்கப்பட முடியாத, ஆட முடியாத, சொல்ல முடியாத ஒரு அற்புதமான நடனத்தை செய்து கொண்டிருக்கிறாராம். அந்த தூக்கிய திருவடி இருக்குதே, குஞ்சித பாதம் என்று அழைக்கப்படுகிற அந்த திருவடி இருக்குதே, அந்த திருவடியில போய் மனசு லயிச்சதுன்னா அவ்வளவுதான். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4ம் சிந்தையேயாக குணமொரும் ஒன்றும் திருந்து சாத்துவீகமேயாக. 5 தொழில் புரிகிறார் சுவாமி. அந்த நடனம் புரியும் போது என்ன செய்யறாருன்னா, ஒரு கால தூக்கி ஒரு கால ஊனி, ஒரு கைய வீசி ஒரு கைய அபயஸ்தமா காட்டி, இந்த கையில அப்படி ஒரு நெருப்பு வச்சிருப்பாரு. இந்த பக்கம் என்ன வச்சிருப்பாரு? சிரசில இருந்து கங்கை, இந்த பக்கம் கங்கை, இந்த பக்கம் நெருப்பு. இங்க சயின்ஸ் படிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, விஞ்ஞானம் படிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தெர்மோகப்பிள் அப்படின்னு ஒண்ணு உண்டு, யாருக்கா தெரியுமா? தெர்மோகப்பிள் அப்படின்னா, நம்ம தெரியாதுன்னு சொல்லிட்டோம் சார், சௌரியமா ஏதாவது சொல்ல போறாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நான் மேடையில் உட்காந்துட்டு அது மாதிரிலாம் சொல்லவே மாட்டேன். எனக்கு எப்பவுமே சைவ சித்தாந்தம் பொறுத்த வரைக்கும், சைவம் பொறுத்த வரைக்கும் மோர் சயின்டிபிக் அண்ட் லாஜிக் என்னை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் ரொம்ப பேர் என்ன சித்தாந்தம் சொல்லி கேட்கிறாங்க. காரணம் வேற ஒண்ணும் இல்லை. காரணம் என்னன்னா, I very well know that it is having every background in science. It's all scientific approach. சித்தியார்னு ஒரு நூல் செஞ்சிருக்கிறாங்க நம்ம சைவத்துல, சித்தாந்தத்துல, சிவஞான சித்தியார்னு பேரு. பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய 3 பொருள்களையும் உண்டுன்னு நிரூபிக்கிறது, அதனுடைய இலக்கணத்தை சொல்றது, எது எதோட சேர வேண்டியது, எது எதை விட்டுற வேண்டியது அப்படிங்கிற சொல்ற நிலை. இதுதான் நம்ம சைவ சித்தாந்தம். சிவஞான போதத்தினுடைய விரிவாக இருக்குது. அதை சொல்ல வருகிறவர் சித்தியார்ல, இதை சொல்ல வருகிறவர் முதல்ல ஒரு பகுதி வச்சாருங்க. அதுக்கு என்ன பகுதி தெரியுங்க? நிறைய பேர் நீங்க சிவஞான சித்தியார் படிச்சிருப்பீங்க. முதல் பகுதி என்ன தெரியுங்களா? அளவை இலக்கணம்னு ஒண்ணு வச்சாரு. முதல்ல அளவைன்னா தெரிஞ்சுங்க. அளவைன்னா என்ன அர்த்தம்? இப்ப நீளத்தை அளக்கணும்னா நீட்டல் அளவை, முகத்தல் அளவை, நிறுத்தல் அளவை, இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? அளவை அளவை இருந்தா தானே பொருள் அளக்க முடியும். அளவை எல்லாம் சரியா தெரிஞ்சுக்கிட்டா தான் நாம ஒழுங்கா அளக்க முடியும் இல்லையா? நம்ம அளக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 1 மீட்டர் துணினா எவ்வளவு இருக்கும், 3/4 மீட்டர்னா எவ்வளவு இருக்கும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே. அளவை நமக்கு சரியா தெரியலன்னா என்ன ஆகும்? கடைக்காரன் நம்மளை ஏமாத்திடுவான். அதனால இவர் சொன்னார், முதல்ல இறைவன் பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய பொருட்களை எல்லாம் தெரிஞ்சு கொள்வதற்கு முன்பு அதெல்லாம் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அடிப்படையா அளவைனா என்னன்னு தெரிஞ்சுக்க. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அளவை மூலமா தெரிஞ்சுக்கணும்னா, அளவைனா என்னன்னு தெரிஞ்சுக்க. இதை நீ சரியா தெரிஞ்சுக்கலன்னா ஊர்ல இருக்கிற பல சமயத்தவர் உன்னை ஏமாத்திடுவான், கடைக்காரன் ஏமாத்துற மாதிரி. அதனால முதல்ல மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சரியா தெரிஞ்சுக்க. எப்படிப்பட்ட சயின்டிபிக் அப்ரோச் பாருங்க. முதல்ல அளவை இலக்கணம் சொல்லி, அளவைனா என்ன, எது ஒரு பொருள் உண்டுன்னா எப்படி நிரூபிக்கணும், இதெல்லாம் சொல்லி சொல்றோம். நம்ம சமயம் கண்மூடி சமயம் அல்ல. இட் இஸ் நாட் ஃபுல் ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன்ஸ். சில பேர் சொல்றது போல வெறும் மூட நம்பிக்கைகளால் இருந்தது. எவன் சொன்னா என்கிட்ட கூட்டுவாங்க, நறுக்குன்னு கொட்டு வைக்கிறான் தலையில.
மூட நம்பிக்கைலாம் கிடையாது. லாஜிக்கா இதான் விஷயம், சொல்லு உனக்கு ஏதாவது தோணுச்சு. எதையுமே உங்களுக்கு நம்பிக்கை நீங்க நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. சிவம் தான் முழுமுதற் பொருள். ஆமா, தெளிவா தெரியும், தெளிவா நிரூபிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு சந்தேகம் இருக்குமான சாத்திரத்தை எடுத்து படிங்க. அதுல சந்தேகம் இருக்குமான தக்கவற்றை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அது ஏன் படிக்கிறது இல்லை, அதை ஏன் பார்க்கறது இல்லை, பார்க்காமே அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றது மகா பெரிய பாவம், தப்பு. உலகத்திலேயே எந்த ஒரு நூலும் உலகத்துல எத்தனை சமயங்கள் உண்டோ அத்தனை சமய கருத்துக்களையும் சொல்லி அத்தனையும் மறுக்குது. அப்படி நூல் எழுதினார் அருணந்தி சிவாச்சாரியார். அப்படித்தான் நூல் வச்சிருக்கிறோம் நாம. நம்மகிட்ட அப்படி அப்படிலாம் இருக்குது. நம்மகிட்ட நூல் முதல்ல இருக்குதுன்னு தெரியணுமே நமக்கு, அதுவே தகராறு. என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது இல்லையா? அதிகபட்சம் நமக்கு சொல்ல தெரிஞ்சது என்னன்னு சொன்னா, ஏதாவது தப்பா டே வேணாடா சாமி கண்ணை குத்திருண்டா இப்படி சொல்லியே தான் பயமுறுத்தி கூப்பிட்டு வந்திருக்கோம். அவனும் சரி சாமி கையில கம்பி வச்சுக்கிட்டே அலையும் போல இருக்கு, எவன் கண்ணை குத்தலாம் அப்படின்னுட்டு திரியும் போல இருக்குன்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கு வேற வேலையே கிடையாது. கண்ணை குத்துறது அதுக்கு வேலையா இல்ல? அது எவ்வளவோ ஒரு பெரிய அந்த தத்துவங்களை எல்லாம் உணர்ந்து நமக்கு அவருக்கு என்ன தொடர்பு? நமக்கு ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம கேட்கிறோமோ கேட்கலையோ ஏதோ ஒரு சக்தி நமக்கு துணை செய்யுது. அது ஏன் நமக்கு துணை செய்யுது, எந்த விதத்துல துணை செய்யுது? ஏதோ லிமிட்டடா இருக்கு போல இருக்க. சில விஷயத்துல டக்குன்னு அதனுடைய உதவியை பெற முடியுது, சில சமயம் அதனுடைய உதவியை பெற முடியல, சில சமயம் அதை உணர முடியுது, சில சமயம் நமக்கு ரொம்ப சந்தேகம் வருது, சில சமயம் நமக்கு ரொம்ப ஐயப்பாடா இருக்கு, சில சமயம் நம்முடைய அறிவு மழுங்கி இருக்கு, சில சமயம் அறிவு பிரகாசம். என்ன காரணம் இதெல்லாம் அப்படின்னு நாம பிரெஜுடிஸ் இல்லாம பாரபட்சம் இல்லாம சிந்திக்கணும். துன்பம் நிகழ்கிறதே என்பதனால இறைவனுடைய இருப்பை மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. துன்பத்துக்கு யார் காரணம்னு தெரிஞ்சுக்கணும். துன்பத்துக்கு நாமே நம்ம காரணமா இருந்துகிட்டு இந்த துன்பத்துக்கு இவன் தான் காரணம்னு கடவுளை கோச்சிக்கிறதுல கொஞ்சம் கூட பொருள் இல்லை. நல்ல ஆழமா சிந்திச்சு பாத்தீங்கன்னா ஏற்பட்டிருக்க துன்பத்துக்கு ரொம்ப ரொம்ப அப்பட்டமான காரணம் நாமளா தான் இருந்திருப்போம், நம்ம தான் ரீசனா இருந்திருப்போம். அப்புறம் போய் அவரை 39% வட்டி கொடுக்குறான்னு சொல்லிவிட்டு கொண்டு போய் கண்ணா பின்னாடி படத்தை போட்டு ஓடிட்டான்னா ஐயோ போயிடுச்சே பண்ண நீ இப்படி ஏமாத்திட்டேன்னு போய் சாமியை போய் சொன்ன. சாமியா தூக்கிட்டு ஓடினாரு பணத்தை இல்ல. நம்ம 39% ஆசைப்பட்டோம் பார்த்தீங்கன்னா 39% எப்படியா கொடுப்பான் அவன் எப்படி கொடுப்பான்? 39% எங்க இருந்து பாசிபிலிட்டி? நாம கொஞ்சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு மணியினுடைய மல்டிபிளிகேஷன் வேல்யூ எல்லாம் போட்டு இல்ல கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவன்ட்ட கேட்டு இதெல்லாம் பாசிபிளா? அவனும் சேர்த்தான் போட்டிருக்கான். ரைட், ஓகே. இந்த குரு வரவர் என்ன பண்றாரு? அந்த 5 தொழில விடுறாரு பாருங்க. தாவே தனி மந்தில் தன்னம் தனி நித்தம். ராஜா மாதிரி, அதனாலதான் நடராஜான்னு பேர் வச்சாருங்கய்யா. ராஜா மாதிரி ஆடுறாரு. ஒருத்தர் தான் ஆட முடியும், வேற ஒருத்தர் ஆட முடியாது. நடனத்துக்கு ராஜா இல்ல அவரு, நடராஜா. வாரியாரு சொற்பொழி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு குழந்தைய கேட்டாராம், யாரா நடிப்புல சிறந்தவரு அப்படின்னு கேட்டாராம். ஒரு பையன் எழுந்து சிவாஜின்னு நட்டான். உடனே எல்லாரும் சிரிச்சுட்டாங்களாம். உடனே வாரியார் சொன்னாராம், அவன் சரியா தான் சொல்லியிருக்கிறான். காந்திய காந்திஜின்னு மரியாதையா சொல்லுவோம், நேருஜிய நேருஜின்னு மரியாதையா சொல்லுவோம், அது போல சிவாங்கிற கடவுளை மரியாதையா சிவாஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணு இல்லை அப்படின்னா. அது போல நடிப்பிற் சிறந்தவராக விளங்குகிறார் சிவபெருமான். நடராஜனுங்கிற ஒரு தத்துவம் சைவர்களுக்கே கிடைச்ச பெரிய பொக்கிஷம். 5 தொழில் அதை செஞ்சிட்டு இருக்கிறார். ஒருத்தர் தான் செய்ய முடியும். அந்த 5 தொழிலை காட்டுறதுக்காக செய்கிறார். அந்த 5 தொழில் செய்கிற பெருமான் எப்படி வருவாரா? அவரே குருவாகவும் வருவார். யார் நம்மை பிறப்பில் கொண்டு போய் விடுகிறாரோ அவரே நம்மை பிறப்பில் இருந்து விடுவிப்பதற்காக குருவாகவும் வருவார். எப்ப நம்ம பக்குவம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, யார் கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறாங்களோ வாத்தியார்கிட்ட, அவங்களே தான் சாயந்தரம் கூட்டிட்டு போவாங்க. கொண்டு போய் விடும்போது அந்த அம்மா காரி அந்த குழந்தை எப்படி பார்க்கும் தெரியுமா? ராட்சசி மாதிரி கொண்டு வந்து இங்க விடுறாளே நம்மன்னு தோணும் அந்த குழந்தைக்கு. சாயந்தரம் கூட்டு போகும்போது எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்கும். அம்மா பார்த்த உடனே தேவதை மாதிரி இருக்கும் இல்லையா? கூட்டு அம்மா அப்படின்ட்டு குதிக்கும் அந்த குழந்தை. இப்படி வேணா உதாரணம் மாத்தி வேணா சொல்றேன். நமக்கு வைத்தியம் பார்க்கும் போது டாக்டர் எப்படி தெரிவாரு, அதே வைத்தியம் பார்த்து நோயெல்லாம் தீர்ந்தப்புறம் பில்லு கொடுக்கிற போது டாக்டர் எப்படி தெரிவார் அப்படின்னு பார்த்துக்க வேண்டியதுதான். சொல்ற தாமே தனி மந்தில் தன்னம் தனி நித்தம். அப்படி எப்படி வருவாரா? ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல். நம்முடைய கருவி கரணங்கள்ல இருக்கக்கூடியதுல எல்லாத்திலையும் இந்த வினைகள் ஒட்டி கிடக்குமா. தீமேவு பல் கரணங்களுள் உற்றன. இந்த தீமேவுங்கிறதுல தீக்கு பக்கத்துல ஒரு மையன் நான் போட்டுக்கங்க. ஆனா பாட்டுல போட திருத்தக்கூடாது, பாட்டை திருத்தக்கூடாது. எழுதின ஏட்டை கெடுத்தான், படிச்சவன் பாட்டை கெடுத்தான்னு
அதுக்கு பொருள் தீமை மேவுன்னு அர்த்தம். தீனா அந்த இடத்துல என்ன அர்த்தம்? தீமை. தீமேவு பல் கரணங்கள், தீமை மேவு பல் கரணங்கள் அர்த்தம். இந்த கருவி கரணங்கள் இருக்கு, இதுல தீவினையின் காரணமாக பல்வேறு தீவினைகள் சுத்தி சூழ்ந்திருக்கு. குருவானவர் அவரு அந்த தீட்சை கொடுக்கிற பொழுது இந்த கருவி கரணங்களை தூய்மைப்படுத்தி விடுற. அப்படி தூய்மைப்படுத்துறது எப்படி படுத்துறாரா? இந்த பால்ல சேர்ந்த அன்னத்தை, அன்னம் என்ன பண்ணுது? பால்ல சேர்ந்த தண்ணியை பிரிக்குது இல்லையா, நீரை, அது போல பிரிக்குதான். அண்ணா என்ன பண்ணும்? பால்ல சேர்ந்திருக்கிற நீரை பிரிச்சு, பால் வேற நீர் வேறன்னு பிரிச்சு பாலை மட்டும் உண்ணுன்னு சொல்லுவாங்க. அது போல சிவபெருமான் குருவாக இந்த தன்னந்தனி நிறுத்தனாக நடராஜ பெருமானாக ஐந்தொழிலும் செய்து பிறப்பிலே விடுத்த பெருமான் நமக்கு பக்குவம் வந்துருச்சுன்னு நம்முடைய பக்குவத்திற்கு காரணமாக நம்மை பிறப்பிலிருந்து விடுபடுத்துவதற்காக, விடுவிப்பதற்காக அவர் என்ன பண்ணுவார்? குருவாக நம்முடைய கருவிகரணங்களை பற்றி கொண்டிருக்கக்கூடிய வினைகளை பாலிலே இருக்கக்கூடிய நீரை பிரிப்பது போல பிரித்து விடுவார். இதுதாங்க இந்த பாட்டுக்கு அர்த்தம். ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல தாமே தனிமன்றில் தன்னம் தனி நித்தம். தாமே தனிமன்றில் இருக்கு, தாமேவுன்னு அர்த்தம். மேவுதல்னா பொருந்துதல், இருத்தல் அர்த்தம். அந்த மேவுங்கிறதுல ஊனா இல்ல. எப்படி தீனால மையன்னா இல்லையோ அது போல மேவுதல்னா பொருந்துதல் அர்த்தம். அதுல மேவு ஊன்னு போட்டுக்கலாம். தாம் மேவு தனிமன்றில் தன்னம் தனி நித்தம். அப்படி என்ன பண்ணுவாரா? இந்த வினைகளை எல்லாம் அதை நீக்குவார். இந்த அன்னப்பறவை பால்ல இருந்து நீரை பிரிக்கிறதுங்கிறது நாம அன்னப்பறவையே பார்த்தது இல்லை. அதிகபட்சம் பார்த்தது வார்த்தை தான் பார்த்துருக்குறோம். அது மாதிரி இருக்குமா அது அன்னப்பறவைங்கிறது? ஆனா அது எப்படி பிரிக்கும் அப்படிங்கிறத விட தேமுடியார் சுவாமிகள்ங்கிறவர் சொல்லியிருக்காரு, ஒரு கருத்து சொன்னார். அதை நான் இங்க சொல்றேன். அவர் என்ன சொன்னாரு? இந்த சோறு இருக்கு பார்த்தீங்களா, சோறு, அந்த சோத்துல நீங்க பாலை ஊற்றி பால் சோறு வச்சுட்டீங்கன்னா நீங்க மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா இந்த பால்ல இருக்கக்கூடிய பாலை மட்டும் இந்த சோறு உறிஞ்சிருமா, வெறும் தண்ணி மட்டும் நிக்குமா. மேல கீழே சோறு இருக்குமா, மேல தண்ணி நிக்குமா. இந்த சோறு கீழே இருக்கிற சோறு பாலை முட்க உறிஞ்சி எடுத்துருமா. சோறுக்கு அன்னம்னு ஒரு பேர் உண்டு இல்ல, இந்த அன்னம் பாலை உறிஞ்சி நீரை மட்டும் விட்டதுதான் அன்னம் பாலிலிருந்து நீரை பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சரி, எப்படியோ ஒரு பொருள் நீங்க எடுத்துங்க. அப்படி பால் நீரை பிரிக்கிறதுங்கிறது போல நம்முடைய கருவி கரணங்களை சேர்ந்து இருக்கக்கூடிய வினைகளை எல்லாத்தையும் அப்படியே எடுத்து விட்டுருவாராம் குரு. இதெல்லாம் தூய்மை ஆயிடுச்சு. தூய்மை ஆன உடனே என்னன்னா, இனிமே இந்த கருவி கரணங்களால நாம செய்கிறதுல எந்த விதமான வினையும் நமக்கு வராது. அதனால ஆகாமியம்ங்கிற வினை நீங்கிடும். நாம பேசுறது, நாம சொல்றது, நாம நினைக்கிறது இதெல்லாம் தூய்மை ஆயிடும். ஆகாமியம் இனிமே நம்ம கணக்குல அக்கௌண்ட் ஏறாது. ஏற்கனவே இருக்கிறது என்ன பண்ணுவார் சுவாமி? தீட்சை செய்து ஸ்பரிசமோ அல்லது நயன தீட்சையோ இந்த மாதிரி தீட்சை செய்து நம்முடைய சஞ்சித வினைகளை நீக்கிடுவார். அப்ப சஞ்சிதமும் போச்சு, ஆகாமியமும் போயிடுச்சு. சஞ்சிதமும் போச்சு, ஆகாமியம் போச்சு. சஞ்சிதம் என்பது களஞ்சியத்தில் இருக்கிற நெல்லு மூட்டை மாதிரி, ஆகாமியங்கிறது இப்போ வயக்காட்டுல விவசாயம் பண்ணிட்டு இருக்க மாதிரி. ரெண்டும் போயிடுச்சுன்னா இனிமே நோ ஸ்டாக்கு நெல். இனிமே நெல் வரத்துக்கும் கிடையாது, ஏற்கனவே இல்லை. ஆனா அரைச்சி வச்ச அந்த நெல் மட்டும்தான் இருக்கும். அதாவது பிராரத்த கர்மா, அதை மட்டும் அனுபவிச்சாங்க. ஒருத்தர் ஒரு சமயத்தில் என்ன கேட்டார், குருவானவர் வராரு, அவர் சஞ்சிதத்தை போக்குறாரு, ஆகாமியத்தையும் போக்குறாரு, நீங்களே இந்த பிராரத்தையும் நீக்க கூடாது. அதாவது பிராரத்தங்கிறது இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறது, சஞ்சிதங்கிறது இனிமே வரப்போறது. அதாவது இதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னா தெரியும் நல்லா. இப்ப நான் வீட்டில் சாப்பாட்டுக்கு அரிசி வாங்கணும்னு நாங்கள் நம்ம வீட்டில் சரின்னு போய் அரிசி வாங்கலான்ட்டு போனேன் கடைக்கு. பொன்னி அரிசி இருக்கு சார், என்னையா விலை அப்படின்னு. கிலோ 26 ரூபா. அப்படி நல்லா இருக்குமா? சன்ன அரிசி சார், இப்பதான் நீங்க பாருங்க அப்படின்னு. 26 கரெக்ட் தானே ரேட்டு? குறைச்சி சொல்றேன், கூட சொல்றேன். கூடவா? 26 கிடையாதா ரகம்? 22 23. அப்ப விலைவாசி உயர்வுங்கிறது இல்லை. அப்ப நீங்க சொல்லுங்க குறைச்சலாம் தான் இருக்கு. ரைட், 22 23. சரி, 22 ரூபா 23 ரூபாய் கிலோன்னாரு. எங்க காட்டுங்கண்ணே அரிசியை பார்த்தா ரொம்ப சண்டமா இருந்தது. ரொம்ப சண்டமா இருக்குது அரிசி அப்படின்னுட்டு என்ன பண்ண, சரிங்க ஒரு 5 கிலோ கொடுங்க. 5 கிலோ கொடுத்தாரு. 5 கிலோ கொடுத்தோன்னா வாங்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட உடனே எனக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்தது. அரிசி நல்லா இருக்கு, விலையும் கொஞ்சம் சகாயமா 21 ரூபா இருக்கு. நான் சொன்னேன் இந்த மாதிரி பல மீட்டிங்ல பேசும்போது எல்லாரும் 21 ரூபா தான் சொன்னாங்க, நீங்க படி 23ங்கிறீங்களா? சரிங்க 21 ரூபாய்க்கு தரேன்னு வேற சொல்லிவிட்டார். 21 ரூபான்னு சொல்றீங்க, இது விட்டா கிடைக்காதுன்னுட்டு சரிங்க எனக்கு இன்னொரு 25 கிலோ கொடுங்க.
சொன்னார் மூட்டை இப்போ தான் தீரப்போகுது, நான் 25 கிலோ இப்போ பிரிக்கிறேன், வந்துடும் இப்போ மத்தியானம் ஸ்டாக்கு வந்தோடனே உங்களுக்கு சப்ளை பண்ணிடுறேன், 25 கிலோ வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். சரிங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். கையில் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்? 5 கிலோ எடுத்துகிட்டு வந்தேன். 5 கிலோ எடுத்துகிட்டு வந்தேன். 5 கிலோ நம்ம சமைப்பேன். அதில் ஒரு 1/4 கிலோ எடுத்து குக்கரில் போட்டு சமைக்க சொன்னேன். சமைக்க சொல்லி மத்தியானம் சாப்பிட்டா சாதம் முழுக்க குழ குழன்னுட்டு ஒரு மாதிரி வாசனை வேறு சரியில்லை, என்னவோ மாதிரி இருக்கு. ஐயோ என்ன இப்படி போய் ஏமாட்டமேன்னு அந்த சாதத்தை எப்படியோ நானும் வீட்டுக்காரமாக இப்படியே சாப்பிட்டோம். பசங்களையும் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுவேன் நான்? உடனே இமீடியட்டா என்ன பண்ணணும்? ஆர்டரை கேன்சல் பண்ணணும். அனுப்பிச்சு விட்டுறாரு 25 கிலோ. முதல்ல ஆர்டரை கேன்சல் பண்ணியாச்சு. சாமர்த்தியாரவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க? பாக்கி இருக்கிற அரிசியை ரிட்டர்ன் பண்ணணும். பாக்கி இருக்க அரிசியை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, உடனே பாக்கி இருக்க அரிசி எடுத்துட்டு கடைக்கு போச்சு. ஐயா சாமி இது வேணாம் பாரு இந்த அரிசி அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணியாச்சு. பாக்கி இருக்கிற அரிசியை ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அப்புறம் ஆர்டர் கொடுத்தத கேன்சல் பண்ணியாச்சு. எல்லாம் சரி, சாப்பிட்டது என்ன பண்றது? ஆர்டர் பண்ணதை கேன்சல் பண்ணீங்களே, அதுதான் ஆகாமியா விடும். அது தீர்த்து வச்சுட்டாரு. வீட்டுல பாக்கி அரிசி இருக்கு, அதை கொண்டு ரிட்டர்ன் பண்ணீங்களா, அதுதான் சஞ்சீத வினை, அதையும் கேன்சல் பண்ணிட்டாரு குரு. சாப்பிட்டு இருக்கிறவன் அதை என்ன பண்றது? அதுதான் பிராரத்த வினை, அதை அனுபவிச்சுதான் தரணும், ஒரு வழி கிடையாது. அது செமிச்சுத்தான் ஆகணும். சாப்பிட்டு ஒண்ணு பண்ணலாம். குரு கிட்ட இருந்து கொஞ்சம் ஜெலுசிலோ டைஜிலோ வாங்கி இல்லையா, கொஞ்சம் சௌரியமா டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இல்லையா, அதுதான் குரு செய்யறாரு, அதுதான் வழிபாடு செய்யுது. அது அனுபவிக்கிறத தெரியாதபடிக்கு ஈஸ் அவுட் பண்றதுதான் வழிபாடு, பூஜை எல்லாம் தெரியாதபடிக்கு அழிச்சு. இதுதான் தத்துவம். இதை சொல்லுகிறார். தாமே பிறப்பு எரி சேர்ந்த வித்தாமே. இனிமே பிறப்புக்கு காரணமான அத்தனை வினைகளையும், அது 7 பிறப்புக்கும் காரணம். வினை நம்ம பாக்கி இருக்குன்னா எல்லாம் மனுஷ பிறப்புக்கு தான் காரணம்னு நினைச்சிடாதீங்க. குருவியா கூட பிறக்கலாம், கிளியா கூட பிறக்கலாம், பாம்பா கூட பிறக்கலாம், எதுவா வேணா பிறக்கலாம். ஆனா எந்த பிறப்பா இருந்தாலும் அதுதான் வித்து. அதனால 7 பிறப்புனர். தாமே பிறப்பு, அந்த பிறப்புக்கு காரணமான அவைகள் எல்லாம் இந்த மன்றிலே ஆடுகிற பெருமான் குருவாக வந்து அண்டம் போல பிரிக்கிற பொழுது எல்லா வினைகளும் எரியில போட்ட வித்து மாதிரி சாம்பலா போகுது. இனிமே விளைச்சல் கிடையாது, அதனால பிறப்பு கிடையாது என்று சொல்லி அருமையாக இந்த பாடல்ல சொல்லுகிறார் என்று சொல்லி நிறைவு செய்து சிந்திப்போம் என்று சொல்லி நன்றி, வணக்கம், தெரிவிச்சிட்டோம்.